பிரிவு 6 இறைவார்த்தைகள் 1 முதல் 6 மற்றும் 16 18 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடம் இருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீ மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என்று இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ள அறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பிருக்கும் போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பிருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பிருக்கும் போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பிருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரே அருள்வாக்கு. கடவுளோடு ஒப்புரவாகுங்கள். ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, மண்ணின் மீது புழுவுக்கு ஆசை, புழுவின் மீது மீனுக்கு ஆசை, மீனின் மீது மனிதனுக்கு ஆசை. இந்த புழுவினுடைய ஆசை நிறைவேறியது, மீனின் ஆசையும் நிறைவேறியது, மனிதனின் ஆசையும் நிறைவேறியது. ஆனால் அந்த மண் காத்து கொண்டிருந்தது, கடைசி நாளுக்காக காத்து கொண்டிருந்தது அந்த மண். அந்த மண்ணின் ஆசை கடைசியில் நிறைவேறியது. இது எல்லாமே கடைசியில் மண்ணாக மாறியது. அந்த மனிதன் எதன் மீதெல்லாம் ஆசைப்பட்டாலும் கடைசியில் அந்த மண் அந்த மனிதன் மீது ஆசைப்பட்டது. அதுதான் கடைசியில் நிறைவேறியது. அவன் மண்ணாகி போனான். இந்த மண்ணோடு மண்ணாக அவன் மறைந்து போனான். பிரியமானவர்களே, தவக்காலத்தின் துவக்க நாளாகி இன்று திருச்சபை இந்த சாம்பலை புனிதப்படுத்தி நமது நெற்றியில் பூசி, மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று நம்முடைய உண்மை நிலை என்ன என்பதை நமக்கு உணர்த்துகிறது. இந்த உலக வாழ்க்கையினுடைய நிலையாமையை நமக்கு சுட்டி காட்டுகிறது. நாம் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும், எவ்வளவு செல்வாக்கோடு வாழ்ந்தாலும், எத்தனை சொந்த பந்தங்களோடு இருந்தாலும், கடைசியில் நாம் ஒரு மண்ணை போல, இந்த சாம்பலை போல, புழுதியை போல நாம் மாறப்போகிறவர்கள். அதிலிருந்து வந்திருக்கிறோம். மண்ணிலிருந்து கடவுள் நம்மை படைத்தார். மீண்டும் நாம் அந்த மண்ணுக்கே திரும்ப வேண்டும். அதுதான் யதார்த்தம், இதுதான் இயற்கை. இந்த யதார்த்தத்தை, இந்த இயற்கையின் நியதியை நாம்
புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் வாழ்கிற இந்த கொஞ்ச காலம் கடவுளுக்கு உகந்தவர்களாக நல்ல எண்ணத்தோடு ஒரு நல்ல மனப்பான்மையோடு நல்ல மனிதர்களாக நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ வேண்டும். எனவேதான் கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று இந்த தவக்காலம் நம்மை அழைக்கிறது. கடவுளோடு நாம் ஒப்புரவாக இந்த 40 நாட்களை ஒரு கொடையாக கடவுள் நமக்கு மீண்டும் தந்திருக்கிறார். முதல் வாசகத்திலே யோவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம், ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், இப்பொழுதாவது, அதாவது இவ்வளவு நாள் நீ வாழ்ந்து விட்டாய், பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் இத்தனை ஆண்டுகள் நீ வாழ்ந்து விட்டாய், உன் மனம் போன போக்கில் சுயநலத்தோடு எப்படியோ நல்லது கெட்டதோ பல்வேறு அனுபவங்களோடு நீ வாழ்ந்து விட்டாய். ஆனால் இப்பொழுதாவது நீ என்னிடம் திரும்பி வா என்று கடவுள் நமக்கு ஒரு அழைப்பு தருகிறார். இப்பொழுதாவது, இந்த நொடி பொழுது, இந்த நாளிலாவது, இந்த தவக்காலத்திலாவது என் மகனே மகளே நீ என்னிடம் திரும்பி வா. என்னை விட்டு நீ எவ்வளவு தூரம் போயிருந்தாலும், என்னுடைய அன்பை மறந்து நீ எங்கே எவ்வளோ தூரத்தை என்னை விட்டு போயிருந்தாலும், நீ மறந்தே போயிருந்தாலும், இப்பொழுதாவது நீ திரும்பி வா, என் கிட்ட வா, என்னோடு வா, என்னோடு ஒப்புரவாக என்று கடவுள் ஒரு அன்பான ஒரு அழைப்பை நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே தருகிறார். இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து என்னிடம் வா என்று சொல்லுகிறார். உண்ணா நோன்பு என்பது நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் உணவை தவிர்ப்பது மட்டும் உண்ணா நோன்பு கிடையாது. உண்ணா நோன்பு என்பது உணவை தவிர்ப்பதோடு சேர்த்து தீமைகளை தவிர்ப்பது, நம்முடைய மனதில் இருக்கிற பாவங்களை தவிர்ப்பது, பலவீனங்களை தவிர்ப்பது, இப்படி கடவுளுக்கு எதிரானவற்றை நாம் தவிர்த்து வாழ்வது, அதுதான் உண்மையான உண்ணா நோன்பு. உணவை தவிர்ப்பது என்பது பெரிய சாதனை கிடையாது. உணவை தவிர்ப்பது, ஒரு வேளை உண்ணாமல் இருந்தால் நான் பெரிய நோன்பிருந்து விட்டேன் என்பது, அது கடவுள் எதிர்பார்ப்பது. அந்த உணவை தவிர்ப்பது நமது மனதை வலுப்படுத்துவதற்கு, ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வருவதற்கு உதவி செய்கிறது. அதைவிட முக்கியமான உண்ணா நோன்பு என்பது எந்த ஒரு பாவத்தில் நாம் வீழ்ந்து கிடக்கிறோமோ அதை தவிர்ப்பது, இந்த பாவ நாட்டங்களை எண்ணங்களை தவிர்ப்பது, அந்த சூழலை நாம் தவிர்ப்பது, நம்மை தவறு செய்ய உதவுகிற அந்த நண்பர்களை தவிர்ப்பது, அந்த தீய எண்ணங்களை, தீய ஒரு சூழலை, இவைகளை நாம் தவிர்ப்பதுதான் உண்ணா நோன்பு. அப்போ உண்ணா நோன்பிருந்து என்னிடம் வா அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த தீமைகளை எல்லாம், பலவீனங்களை எல்லாம், பாவங்களை எல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும். அதை தவிர்த்து விட்டாதான் அவர் கிட்டே வர முடியும். அதனால இப்பொழுதாவது நீ உண்ணா நோன்பிருந்து என்னிடம் வா என்று அழைக்கிறார். அதே போல அழுது புலம்பிக் கொண்டு என்னிடம் வா என்று சொல்லுகிறார். ஏன் அழுது புலம்பிக் கொண்டு வர வேண்டும் என்றால், இந்த அழுது புலம்பிக் கொண்டு என்பது ஒரு மனஸ்தாபம், மனமாற்றம், உண்மையான மனமாற்றம், உண்மையான மனஸ்தாபம் கண்ணீரை வர வைக்கும். நாம் உண்மையிலே நம்முடைய தவற்றை உணர்கிறோம் என்றால் நம்மையும் அறியாமல் கண்ணீர் வரும், ஒரு அழுகை வரும். நான் தவறிவிட்டேன் ஆண்டவரே, நான் உண்மை விட்டு பிரிந்து போய்விட்டேன், உமது அன்பை நான் மறந்து விட்டேன் என்று எப்போ உணர்கிறீர்களோ, எப்போ நீங்க சாரி கேட்கிறீங்களோ, எப்போ மனஸ்தாபப்படுகிறீர்களோ அழுகை வரும், அந்த கண்ணீர் வரும். அந்த கண்ணீரை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். கடவுளுக்கு பிடித்த ஒரு கண்ணீர், கடவுளுக்கு பிடித்த ஒரு கண்ணீர், ஒரு பாவி மனஸ்தாபப்படுகிற பொழுது ஏற்படுகிற அந்த கண்ணீர், அதுதான் கடவுளுக்கு பிடித்த ஒரு பரிசு. எனவே அழுது புலம்பிக் கொண்டு என்னிடம் வா என்று கடவுள் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய தவற்றை உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டு நாம் கடவுளிடம் வர வேண்டும். இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு, மூன்றாவது
உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வா என்று சொல்லுகிறார். முழு இதயம் ரொம்ப முக்கியம். அரைகுறையா ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அது ஆண்டவருக்கு வெறுப்பானது, அதை அவர் கக்கி விடுவார். முழு இதயத்தோடு நம்ம தப்பே செஞ்சிருந்தாலும் தவறி போயிருந்தாலும் இவ்வளவு நாள் அவருடைய அன்பை மறந்து போயிருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவரே நான் முழு மனசோட வரேன், முழு மனசோட நான் அர்ப்பணிக்கிறேன். அந்த முழு இதயம் ரொம்ப முக்கியம். முழு இதயத்தோடு வா என்று கடவுள் நம்மை அழைக்கிறார். என்ன நடந்திருந்தாலும் எந்த ஒரு சூழலில் நாம் வாழ்ந்திருந்தாலும் எந்த அளவுக்கு கடவுளை விட்டு விலகி போயிருந்தாலும் இன்னைக்கு அதாவது இப்பொழுது முழு இதயத்தோடு நீ வா என்று நம்மை அழைக்கிறார். ஆண்டவரின் இந்த அழகான ஒரு அழைப்பை நாம் இந்த நாளிலே உணர்வோம். இந்த அழைப்பிற்கு இந்த அழைப்பை ஏற்று நாம் நேர்மறையோடு பதில் தருவோம். ஆண்டவரே, இன்னைக்கு இந்த ஒரு வாய்ப்பை, இந்த ஒரு அழைப்பை எனக்கு தந்திருக்கீங்க ஆண்டவரே. இவ்வளவு நாள் நான் வாழ்ந்து விட்டேன், எப்படியோ வாழ்ந்திருந்தாலும் இப்பொழுது இந்த நொடி பொழுது எனக்கு ஒரு அழைப்பு தருகிறீர்கள், தர்றீங்க ஆண்டவரே. அதற்கு நன்றி சொல்லி அந்த அழைப்பை நாம் உணர்வோம். இந்த நேரத்தில் இந்த ஒரு திருப்பலியில் முழு இதயத்தோடு ஆண்டவரிடம் நம்மை ஒப்படைப்போம். அதே போல நம்முடைய தவறுகளை உணர்ந்து மனஸ்தாபத்தோடு ஆண்டவரிடம் வருவோம். அதே போல நம்மிடம் இருக்கிற தீய எண்ணங்களை, தீய நாட்டங்களை, தீய பழக்க வழக்கங்களை, பாவங்களை, பலவீனங்களை தவிர்த்து இனி அந்த தவறை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு பலன் கொடுங்க, எனக்கு சக்தி கொடுங்க என்ற ஒரு உணர்வோடு நாம் நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு முழு இதயத்தோடு இந்த திருப்பலியில் நம்மை முழுமையாய் ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். இந்த காணிக்கை வேளையில் முழுமையாய் நம்மை சமர்ப்பிப்போம், ஒப்பு கொடுப்போம். கண்டிப்பாக ஆண்டவரிடம் நாம் முழு இதயத்தோடு ஒப்பு கொடுக்கிற பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த தவக்காலம் நமக்கு உண்மையாகவே ஒரு அருளின் காலமாக, ஒரு ஆசீர்வாதமான ஒரு காலமாக நமக்கு அமையும். ஒன்றே ஒன்று, நாம் நம்முடைய நிலையை, நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், ஆண்டவரிடம் திருந்தி வாருங்கள். அவர் நமக்கு பலன் தருவார், அவர் நமக்கு சக்தி தருவார், அவர் நமக்கு ஆற்றல் தருவார். எனவே இந்த 40 நாட்களும் நமக்கு கடவுள் தந்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய கொடை, ஒரு பரிசு. இதை முழுமையாக நாம் பயன்படுத்தி கடவுளுக்கு உகந்தவர்களாக மாற, கடவுளின் பிள்ளைகளாக வாழ நாம் ஆசை பெறுவோம். ஆமீன். இப்பொழுது நம் தவத்தின் அடையாளமாக நமது நெற்றியில் பூசப்பட இருக்கின்ற இந்த சாம்பலை நாம் இப்பொழுது ஜெபித்து புனிதப்படுத்துவோம். தந்தையாம் கடவுளை நோக்கி பணிவுடன் மன்றாடுவோம். தவத்தின் அடையாளமாக நம் தலைகளின் மீது இடப்படும் இந்த சாம்பலை புனிதப்படுத்த அவர் இரக்கம் கொள்வாராக. இறைவா, பாவிகளின் இறப்பை அன்று மாறாக அவர்களின் மனமாற்றத்தையே விரும்புகின்றேன். எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கேட்டருளும். எங்கள் தலைகள் மீது பூசப்பட இருக்கின்ற இச்சாம்பலை உமது பரிவிருக்கத்திற்கேற்ப புனிதப்படுத்த திருவுளம் கொள்வீராக. அதனால் நாங்கள் சாம்பலாக உள்ளோம் எனவும் மீண்டும் மண்ணுக்கே திரும்புவோம் எனவும் அறிந்துள்ள நாங்கள் ஆகமிக்க தவ முயற்சிகளின் பயனாக பாவங்களுக்கு மன்னிப்பையும் உயிர்த்தெழுமும் திருமகனின் சாயலுக்கு ஏற்ப புது வாழ்வையும் அடைந்திட வலிமை பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய். மறவாதே என்றும், மறவாதே மறவாதே மனிதனே. மண்ணாக இருக்கிறாய், மண்ணை கேட்டிருப்பாய். ரெண்டு லைன்ல வரும், ரெண்டு லைன்ல வரும். மனிதனை மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு தெரியும். மனிதனை மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவான். மனிதனை மண்ணாக இருக்கிறாய், மனத்தை பெறுகிறோம். மனிதனை மண்ணாக கோடையை
மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய். மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே 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 மனிதனே. செய்த பாவங்களால் அழிந்து வேண்டுவான். செய்த பாவங்களால் அழிந்து வேண்டுவான். மண்ணில் விழுந்தெழுந்து மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய். மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே 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 மனிதனே. மனிதனே நீ மண்ணாதிருக்கிறாய் மண்ணுக்கு பாவம் மன்றாட்டுக்களையும் நம்பிக்கையோடு இறைவனிடம் சமர்ப்பிப்போம். நல்லாயனாம் எம் இறைவா, திருஅவையின் பணியாளர்கள் அனைவரையும் உம் பதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் திருச்சட்டத்தையும் இறைவாக்கையும் திரு அவையின் கோட்பாடுகளையும் கீழ்ப்படுதலோடு கடைபிடித்து உலகின் ஒளியாக மக்களின் நல்வழிகாட்டிகளாக திகழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உண்மையின் ஒளிச்சுடரே எம் இறைவா, நாட்டு தலைவர்கள் மக்களின் நல்வாழ்விற்கான அடிப்படை தேவைகளை பாதுகாக்கவும் சட்டங்களை செயல்படுத்தவும் பரந்த உள்ளத்தை தந்து மக்களின் வாழ்க்கையை செம்மைப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களையும் குடும்பத்தின் தேவைகளையும் எந்த ஒரு தவ முயற்சியை நாம் இந்த தவ காலத்தில் செய்ய தீர்மானித்திருக்கிறோமோ, உறுதி எடுத்திருக்கிறோமோ,
அதையும் இந்த நேரத்தில் இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒப்புக் கொடுப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த தவ காலத்தினுடைய துவக்க நாளில் உன் பிள்ளைகள் நாங்கள் முழு இதயத்தோடு உம்மிடம் எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்களின் அன்றாட தேவைகளையும் எங்களுடைய வேண்டுதல்களையும் அன்றாட்டுகளையும் உம்மிடம் இந்த ஜெப வேளையிலே சமர்ப்பிக்கின்றோம். இவற்றை ஏற்று நிறைவேற்றி நாங்கள் என்றும் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழவும், உமது திருவுளத்தை நிறைவேற்றவும், தூய மக்களாக வாழவும் எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எதை நான் தருவேன் இறைவா? குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குள் விழுந்தேன் இறைவா. கரையா பாவத்தை நீக்கிடவே, கரையா பாவத்தை நீக்கிடவே நீ கல்வாரி மலையில் இறந்தாயோ. எதை நான் தருவேன் இறைவா? உன் இதயத்திலிருந்து ஈடாக எதை நான் தருவேன் இறைவா? நீங்க வந்து வாங்க. பாவம் ஒரு விஷத்தால் நான் பாதகம் செய்தேன் இறைவா. பாவம் ஒரு விஷத்தால் நான் பாதகம் செய்தேன் இறைவா. தேவனே உள்து பாடுகளா, தேவனே உள்து பாடுகளா, என்னை தேற்றிடவே நீ இறந்தாயோ. எதை நான் தருவேன் இறைவா? உன் இதயத்திலிருந்து ஈடாக எதை நான் தருவேன் இறைவா? எதை நான் தருவேன் இறைவா? இறைவா இதோ உமது அடிமை. ஏற்றிடுவாய் எரியாவிடத்தை நான் உனக்கு தந்து ஏற்றிடுவாய். உன்னொளி துளங்க தன்மையை வழங்கும் தொடராய் மாற்றிடுவாய். இதோ உமது அடிமை இறைவாயே தாயன்னை. இதோ உமது அடிமை.
அடிமை உமது அடிமை அழுத்தம் கண்ணாடியில மாட்டு பரவாயில்ல மனுஷா போதும். அடியோர் யாரும் காணிக்கையை அன்பாயே தாயாண்டவரே அடியோர் யாரும் காணிக்கையை அன்பாயே திடுவாய் பலியாயமை மாற்றிடுவாய் அடியோர் யாரும் காணிக்கையை அன்பாயே தாயாண்டவரே சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி அல்லாமல் தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நமக்கான தொடக்கமாக அமையும் இப்பலியை சிறப்பாக உமக்கு ஒப்புக் கொடுக்க உம்மை வேண்டுகின்றோம். செயல்களாலும் பிறரண்டு செயல்களாலும் நாங்கள் தீய ஆசைகளை அடக்குவோமாக. இவ்வாறு பாவங்களிலிருந்து தூய்மை பெற்று திருமகனின் பாடுகளை ஆர்வமுடன் கொண்டாட தகுதி உள்ளவர்களாக திகழ்வோமாக. என்றென்றும் ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரின் தூயதான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இன்று ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். என்னை கடமையும் நீக்குரிய செயலுமா ஏனெனில் உமது பேரருளால் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருளை மகிழ்வுடன் எதிர்பார்த்து இருக்கச் செய்கின்றேன். அதனால் பக்தி உள்ள வேண்டர்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிரளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெறச் செய்கின்றேன். ஆகவே வாரத்தோடு புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் ஒரு ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 படைகளின் கடவுளமானவர். விண்ணகமோ மண்ணகமோ
நிறைந்துள்ள உன்னதங்களிலே உன்னதங்களிலே ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆதி பெற்றவர் உன்னதங்களிலே உன்னதங்களிலே ஆண்டவரே இணையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அது நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் மறுமணமோ உமது இறப்பினை அறிக்க எழுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்ந்தரும் அப்பத்தையும் மீன்பலைக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் இன்று ஊழியம் புரிய தகுந்தவரை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்யும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரிகள் சகோதரர்கள் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நான் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வர மரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் உள்விப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது
நீ வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இனிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து வாழ்த்துவோம். அமைதி. பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பேரில் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பேரில் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, நாம் வாழ்வு பெறுவதற்காக உடைக்கப்பட்ட உடல், நம் பாவங்களை போக்குவதற்காக சிந்தப்பட்ட தூய இரத்தம். இவர் தருகிற இந்த புனித விருந்திற்கு வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தொளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவதாக. ஆமென்.